இன்னும் பல பேர் பயனடையட்டுமே என்ற நோக்கத்தோடு ஒரு முடிவினை செய்திருக்கின்றேன். வருகின்ற 14/1/2025 அன்று அனைவருக்கும் மனமகிழ்வான வணக்கம். இந்த பதிவு அடியேன் உழைப்பிற்காக மிகப்பெரிய ஒரு பலனை அற்புதமாக மனமகிழ்கின்றபடி இருந்ததுதான் அந்த விஷயம். அது என்னன்னா, பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் பயன் தரும் பாருங்கள் என்ற அந்த புத்தகத்தை பற்றி தான். இன்று மிகப்பெரிய அளவிலே அது வரவேற்பு பெற்றிருக்கிறது என்ற மகிழ்வுதான் நான் சொன்னேன், உழைப்புக்கேற்ற ஒரு பலனை கொடுத்தது எனக்கே என்று. ஏனென்றால் அதை படித்து படித்து பயன்பெறும் பொழுது அந்த மகிழ்வுகளை அடியேனிடத்திலும் அலைபேசியின் வாயிலாகவும் தொலைபேசியின் வாயிலாகவும் நேரிலும் சொல்லும் பொழுது அந்த மகிழ்வு இருக்கு பாருங்க, அதுதான் அங்கீகாரம். அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்தில் நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் இருந்தது. அந்த சந்தேகத்துக்கும் உங்களுக்கு தெளிவுபடுத்தணுங்கிற ஒரு எண்ணமும். அந்த சந்தேகம் என்னன்னா, இந்த புத்தகம் நாங்கள் வேறு ஒருவருக்கு வாங்கி கொடுக்கலாமா அப்படி என்ற ஒரு கேள்வி. பிறகு பரிசாக கொடுக்கலாமா அப்படி என்ற ஒரு கேள்வி. இப்படி இதை பலவாக சிந்திக்கிறீர்கள். அடியேனுடைய நோக்கமே பல பேர் இதனை அனுதினம் பயன்படுத்தி தேவைப்படும் பொழுதெல்லாம் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புத்தகத்தையே நான் கொடுத்தேன். மிக உழைப்பு, மிக சிரமம், அவ்வளவு கடினப்பட்டு எழுதி கொடுத்த புத்தகம் அது. யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் பரிசாக கொடுக்கலாம். அதில் 2 கொடுப்பவர்கள் உங்களுக்கும் பலன் இருக்கிறது, பெறுபவர்களுக்கும் பலன் இருக்கிறது என்பதை தயவு கூர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதெல்லாம் நான் யோசனை பண்ணேன். ஒருவர் இன்னொருவருக்கு வாங்கி கொடுக்க வேண்டும், கல்யாண பரிசாக கொடுக்கலாமா, பர்த்டே பிறந்த நாள் பரிசாக கொடுக்கலாமா, இப்படி எந்த சுப நிகழ்வுகளுக்காக கொடுக்கலாமா, அல்லது என் நண்பருக்கு வாங்கி கொடுக்கலாமா, என் உறவுக்கு வாங்கி கொடுக்கலாமா என்றெல்லாம் பலவாக இருந்த கேள்விக்கு தான் இந்த பதில். யார் யாருக்கு வேண்டுமானாலும் பரிசாகவும் கொடுக்கலாம், மனமும் வந்து நன்றி பாராட்டியும் கொடுக்கலாம், அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றும் எண்ணி கொடுக்கலாம். அதில் ஒன்றும் மாற்று கருத்தில்லை. இப்படி கொடுக்க கொடுக்க என்னிடத்திலே கேட்க கேட்க தான் எனக்கு ஒரு எண்ணங்கள் தோன்றிற்று. ஏன் இதை நாம் ஒரு நாள் வருகின்ற விலைக்கே கொடுக்க கூடாது, இன்னும் பல பேர் பயனடையட்டுமே என்ற நோக்கத்தோடு ஒரு முடிவினை செய்திருக்கின்றேன். வருகின்ற 14/1/2025 அன்று நமக்கு தைப்பொங்கல். அந்த பொங்கல் அன்று ஏதுவாக அகண்ட பாராயணம் வருகிறது. பொங்கலுடன் கூடி வரக்கூடிய அந்த அகண்ட பாராயணம் மிக ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக கருதுகின்றேன். அந்த நாளிலே இந்த பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் பயன் தரும் பாருங்கள் என்ற புத்தகம் பல பேரை சென்றடைய வேண்டும், இன்னும் பல பேர் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அடக்க விலையாக 800 ரூபாய் அன்று ஒரு நாள் மட்டும் பதிவு செய்து பெறுபவர்களுக்கு மட்டும் கொடுக்க சொல்லியிருக்கின்றேன் என்ற ஒரு அற்புதமான நல் விஷயத்தை உங்களோடு இந்த பதிவோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அன்று ஒரு நாள் யாரெல்லாம் பதிவு செய்கிறீர்களோ அவர்களுக்கு மட்டும் 800 ரூபாய்க்கு கொடுக்க சொல்லியிருக்கிறேன் என்பதை மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். ஏனென்றால் இன்னும் பல பேருக்கு போய் சேரட்டும் என்ற நோக்கத்துடன் தான். அப்படி அந்த அகண்ட பாராயணமும் தைப்பொங்கல் என்றும் பதிவு செய்பவர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பினை கொடுக்க வேண்டும். அது ஒரு நாள் மட்டும்தானா என்ற கேள்வி வரும். ஒரு நாள் அல்ல, 3 நாள், 14, 15, 16 இந்த 3 நாட்களும் அந்த 800 ரூபாய்க்கு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் என்பதை கருத்தில் வச்சுக்கொள்ள வேண்டும். இதில் இன்னொரு விஷயம் இருக்கும். நிறைய பேர் எங்களால் நேரில் வர முடியாது, நாங்கள் என்ன செய்யறது, எங்களுக்கு அந்த ரேட்டுக்கு கொடுப்பீங்களா அப்படிங்கிற பல காரணங்களாக கேள்விகள் எழும்.
யாருக்கு எப்படி எழுந்தாலும் அந்த 3 நாளிலே பதிவு செய்தாலும் அதே விலைதான் என்ற ஒரு கருத்தினையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். இதோ கீழே வருகிறது பாருங்க, இந்த QR கோடு. இந்த கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா அதுக்கான விளக்கம் இருக்கும், நீங்க அதுல போய் பதிவு பண்ணிக்கலாம் என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்தி, எந்த ஊரில் இருந்தாலும் வர முடியாதவர்கள் ஏதுவாக இந்த 3 நாட்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் நினைவுபடுத்தி, இந்த 3 நாட்களுக்கு 800 ரூபாய் விலையிலே இந்த பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள் என்ற ஒரு புத்தகத்தை பல பேர் பயனடைய வழங்கி மகிழ்கின்றேன். உங்களோடு கலந்து மகிழ்வு கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவோடு பார்க்கிறேன். வணக்கம்.